ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே எங்களோடு எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலையும் இந்த சபைக்கு வந்திருக்கிற இந்த நாங்கள் செலவிடுற இந்த சில மணி நேரங்கள் அப்பா எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உற்சாகம் ஊற்ற ஒரு நேரமாக, எங்களை என்ரிச் பண்ணுற ஒரு நேரமாக, எங்களை எம்பவர் பண்ணுற ஒரு நேரமாக, எங்களை பலப்படுத்துகிற ஒரு நேரமாக இந்த நேரம் அமையும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நாங்கள் இந்த பாடல்களை ஆண்டவரே சும்மா அப்பா நாங்கள் இசையோடு நன்றாக பாடுகிறோமா என்று நாங்கள் பார்த்து பாடுகிறதில்லை. ஆண்டவரே உம்மை உயர்த்துவதற்காக, உம்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் பாடுகிறோம். நாங்கள் ஆராதிப்பதை கர்த்தாவே பரலோகத்தில் உட்கார்ந்து நீர் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர். ஏன்னா அப்பா நீங்க எங்களுடைய ஆராதனையில் வாசம் செய்கிறவராய் இருக்கிறீர். அதனால நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்களுடைய ஆடியன்ஸா நீர் இருக்கிறீர். அப்பா நாங்கள் ஆராதிக்கிறதை பார்க்கறதுக்கு வரல, ஆனா நாங்கள் ஆராதிக்கிறதை பார்க்கறதுக்கு நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த வேலையிலும் நாங்கள் உங்களை ஆராதிக்கும் பொழுது கர்த்தாவே நீர் மட்டும் உயர்த்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்தை ஆண்டவரே வெள்ளம் போல நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். Your presence will flood this place. ஆண்டவரே உம்முடைய அன்பினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய தயவினால் இந்த இடம் நிரம்பி வழியும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இங்க வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிற ஆண்டவரை பாடுகிற வசனங்களை கேட்கிற ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவுடைய கிருபையும் அன்பும் தயவும் இரக்கமும் அதிகமாக பெருகி கர்த்தாவே அவர்கள் சந்தோஷமாய் ஆண்டவரை எல்லா விதமான நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு இந்த இடத்தை விட்டு போகும்படியாக ஆண்டவரை விடுதலையோடு போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு நிகரான நாமம் எதுவும் இல்லை ஆண்டவரே. அதை நாங்கள் புரிந்து கொண்டு உம்மை உயர்த்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க வாங்க, பாடும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி உயர்த்துவோம். என்னோட சேர்ந்து எல்லாரும் எண்ணி எண்ணி துதி செய்வாய். எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் உம் புயமே இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரி கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரி கண்ணின் முன்பில் பதறாதே. கண் மாறி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைத்தாரே. கண் மாறி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தப்புயமே இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தப்புயமே இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவனெங்கே உங்கள் விசுவாச சோதனையே. எலியாவின் தேவனெங்கே
சந்தோஷமா இருக்கீங்களா? நீரே எந்தன் கன்மலை, நீரே எந்தன் மறைவிடம், நான் உம்மையே நம்புவேன் என்று நாம் விசுவாசமாய் சொல்ல போகிறோம். அவர் நம்முடைய கன்மலையாய் இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய மறைவிடமாய் இருக்கும் பொழுது நமக்கு பயம் எதுக்கு? கவலை எதுக்கு? கஷ்டங்கள் எதுக்கு? இந்த நேரத்தில், இந்த காலை வேளையில நீங்க வாய்களை திறந்து நீரே என் கன்மலை என்று பாடும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிப்பார். ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து எல்லாரும் பாடுங்க. கண்மலை, உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். நீரே எந்தன் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். துன்பமான நேரமோ, இன்பமான புகழ்ச்சியின் உச்சத்தில், இன்பமான நேரமோ, இன்பமான காலமோ, தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தில், எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன், நான் அசைக்கப்படுவதில்லை. நீரே எந்தன் கன்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். நீரே எந்தன் கன்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். மனுஷரை நம்பினேன், பிரபுக்களையும் நம்பினேன்,
எந்த வாழ்வின் ஒளியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே. எந்த தாயும் தகப்பன் நீரே, எந்த நண்பன் நீரே, எல்லாம் மாணவரே. எந்த வாழ்வின் ஒளியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே. எந்த தாயும் தகப்பன் நீரே, எந்த நண்பன் நீரே, எல்லாம் மாணவரே. எந்த வாழ்வின் ஒளியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே. எந்த தாயும் தகப்பன் நீரே, எந்த நண்பன் நீரே, எல்லாம் மாணவரே. எந்த வாழ்வின் ஒளியும் நீரே, வழுவாமல் காப்பவரே. எந்த தாயும் தகப்பன் நீரே, எந்த நண்பன் நீரே, எல்லாம் மாணவரே. நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவா தேவனே. உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவா தேவனே. உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். நான் அசைக்கப்படுவதில்லை. நீரே என் கண்மலை. உம்மையே நம்புவேன். நீரே என் மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். நீரே என் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே என் மறைவிடம், உம்மில் தங்குவேன். எந்த வாழ்வின் ஒளியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே. வாய்களை தந்து நம்ம சொல்லாமா? எல்லாமுமானவரே. ஓ, எந்த வாழ்வின் ஒளியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே. ஓ ராமா 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 சத ராமா ராமா ராமா. ஓ, எந்த வாழ்வின் ஒளியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே. எந்த தாயும், ஓ, எந்த வாழ்வின், ஓ ராமா 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 சத ராமா ராமா ராமா. ஓ, எந்த தாயும் தகப்பன் நீரே, எந்த நண்பன் நீர், எல்லாம் மாணவரே. நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவா. ஓ, உம்மையே, உம்மை விசுவாசி. சொல்லுவோமா? நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவா தேவனே. உம்மையே நம்புவேன். ஒரு முறை உம்மை, நான் உம்மை மறந்தாலும், நான் உம்மை நீர் என்னை மறப்பதில்லை. ஓ, உம்மையே, உம்மை விசுவாசிப்பேன். நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ ராமா 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 சத ராமா. ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் நாம் செலுத்துவோமா? நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவாத தேவனே, என்னை மறவாத இயேசுவே. ஓ, இந்த நேரத்திலும் ஆண்டவரை பார்த்து பாடுவோமா? என்னுடைய கண்மலை அப்பா, என்னுடைய மறைவிடம், நம்முடைய கண்மலை மறைவிடம் துருகமாய் இருக்கிற இந்த தேவன், அவருக்கு நிகராய் எதுவுமே இல்லை. ஆமே, அவருக்கு நிகராய் எதுவுமே இல்லை. அவருக்கு நிகராய் எதுவுமே இல்லை. எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு உறவுகள் இருந்தாலும், ஓ எவ்வளவோ காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் அவருக்கு நிகராய் எதுவுமே இல்லை. There is nothing compared to him. அவருக்கு கொடுக்கிற ரட்சிப்புக்கு நிகராய் எதுவுமே இல்லை. அவருடைய நாமத்திற்கு நிகராய் எதுவுமே இல்லை. எந்த உறவும் எந்த அன்போ அவருக்கு முன்பதாக நிற்க முடியாது. என்னோட சேர்ந்து கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து பாடுவோமா? வானில்
சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. சொல்லுவோமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல உம் நாமம் சொல்ல என் உள்ளம் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? பாலென்பே தேனென்பே தேவிதான அமுதென்பே. ஓ பாலென்பே தேனென்பே சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. அப்பா, இந்த நேரத்திலையும் என் வாழ்வில் மெல்ல மெல்ல உங்களுடைய இன்பம் பெருகும்படியாக ஜெபிக்கிறேன்.
நீங்க இருக்கிறீங்கன்ற ஒரு இன்பம். ஆண்டவரே, வாழ்க்கையில் இருக்கிற எந்த காரியமும் எங்க கண்களுக்கு பெருசா ஆண்டவரே தெரியக்கூடாதப்பா. வாழ்க்கையில் எந்த காரியமும் உங்களை விட பெருசா தெரியக்கூடாது. என்றைக்கும் எங்களுடைய கவனம், எங்களுடைய பார்வை உங்கள் மேல் மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தார். எல்லாத்தையும் விட பெருசா உங்களுடைய நாமத்தை நாங்கள் பார்க்கும்படியாக, உங்களுடைய நாமத்தின் மேல் நாங்கள் சார்ந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு ஒரு கிருபையை தந்து வழி நடத்துங்கப்பா. தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் உங்களையே விசுவாசிச்சு, நீர் என்னுடைய கண்மலை என்று உண்மை டிபெண்ட் பண்றவங்களா இருக்க உதவி செய்யும். ஆமென். சில நேரங்களில் நமக்கு முடியாட்டியும் சில காரியங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அப்படி தான் நம்ம எல்லாருமே பழகிறோம், கற்றுக்கொள்கிறோம். முடியும் போது செய்கிறது எல்லாரும் செய்வாங்க, முடியாத நேரத்துலையும் செய்கிறது தான் கிருபை. முடியும் போது என்ன பண்ணலாம், செய்யலாம். முடியாத நேரத்தில் செய்கிறதுக்கு தான் அதிக கிருபை வேண்டும். இப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன்ப்பா, இந்த வாரம் உபவாச கூட்டம் இருக்குது, அதை நல்லபடியாக நடத்துறதுக்கான ஒரு பலனும் கிருபையை எனக்கு நீங்கள் கொடுக்கணும். பிரைஸ் லார்ட். அப்போ நான் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, கொஞ்சம் நேரம் படிப்போம் அப்படின்னு படித்தேன். ரூத்து சரித்திரம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு புக்கு பைபிளில் ரூத் புஸ்தகம். நான் அடிக்கடி படிப்பேன். ரூத் புஸ்தகத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு பிரசங்கம் இருக்குது. நான் எங்கே போனாலும் அந்த பிரசங்கம் தான் பண்ணுவேன். என்னை எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா அந்த சபையில் முதல்ல போய் நான் பண்ணுற பிரசங்கமே அந்த பிரசங்கம் தான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், என்னன்னு தெரியாது. அந்த பிரசங்கம் எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு செய்தி. அதனால் எங்கே போனாலும் நான் அந்த செய்தியை மக்களோட பகிர்ந்து கொள்வேன். உங்களோட நீண்ட காலத்துக்கு முன்னால் பகிர்ந்து கொண்டு நான் ஒருவேளை ஆன்லைனில் பேசுனா எனக்கு ஞாபகம் இல்லை. நீண்ட காலத்துக்கு முன்னால் அந்த செய்தியை நான் பேசியிருக்கிறேன். இப்போ நான் அந்த செய்தியை பேச போகிறதில்ல. எனக்கு ரொம்ப இஷ்டமான புஸ்தகமாக இருக்கிறதுனால இது ஒரு சரித்திர புஸ்தகம், ஒரு நடந்த சம்பவம். அப்படி இந்த நடந்த சம்பவத்தை சில நேரங்களில் உங்களோட பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் அடிக்கடி படிப்பேன். நகோமிக்கு 2 மருமகள் இருக்கிறாங்க. ஒருத்தி ரூத்து, ஒருத்தி ஒர்பால். இந்த 2 பையங்களும் செத்து போயிட்டாங்க. இந்த 2 மருமகளும் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் கடவுளுக்கும் 2 கூட்ட மக்கள் விசுவாசிகளாக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். 2 கூட்ட விசுவாசிகள் கடவுள்கிட்ட இருக்கிறாங்க. ஒரு கூட்ட விசுவாசிகள் ரூத் மாதிரி இருக்கிறாங்க. ஒரு கூட்ட விசுவாசிகள் ஒர்பால் மாதிரி இருக்கிறாங்க. 2 கூட்டமா விசுவாசிகளை நம்ம பார்க்கலாம். திடீர்னு காணாம போற நிறைய விசுவாசிகளை நான் பார்த்துருக்கிறேன். சொல்லிட்டு கூட போக மாட்டாங்க. ஏப்பா எங்கப்பா சொல்லிட்டாவது போகக்கூடாது, சொல்லாம கொள்ளாம பெட்டியை தூக்கிட்டு போயிட்டா எப்படி? சொல்லவும் மாட்டாங்க. அப்புறமா என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் எங்கே போனேன்னு கேட்கவே இல்லை. என்ன நீங்கள் எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு போனால் நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்கலாம். எங்கே போனீங்கன்னே தெரியாது, நீங்கள் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டா நான் என்ன செய்யறது? நிறைய சமயங்களில் மக்கள், நான் இதை படிக்கும்போது யோசித்தேன், மக்கள் சபைக்கு தூரமாக தங்களையே வச்சுக்கிட விரும்புகிறாங்க, தூரமாக போயிடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாராவது சொல்லுவாங்க போல, உங்களை சபையில் கேட்கறதுக்கே ஆள் இல்லை, உங்களை விசாரிக்கிறதுக்கே ஆள் இல்லை, உங்கள் மேலே யாருக்குமே கவலை இல்லை. யார் அப்படி சொன்னாலும் முதல்ல அதை நம்புறவங்க தான் அறியாமையில் இருக்கிறாங்க. சபை எப்படி ஒரு விசுவாசி மேலே கவலையற்றதாக, கரிசனையற்றதாக, அக்கறை இல்லாததாக ஒரு சபை காணப்பட முடியுமா? ஒரு தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒரு மேய்ப்பன் அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவங்களே தூரமாக்கிட்டே போவாங்க சிலர். அதுதான் தொந்தரவு.
அவங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தை வளர்த்துக்குவாங்க. சில சமயங்களில் இந்த செய்திக்கு வர்றதுக்கு முன்னால் இதை நான் சொல்கிறேன் கேளுங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தை அவங்க உருவாக்குவாங்க. சிலருக்கு நல்ல எண்ணங்கள் அப்படி உருவாகும், ரொம்ப நல்ல எண்ணங்கள் அப்படி உருவாகும். சிலருக்கு இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் உருவாகும். நம்மளை பற்றி யாருக்கும் கவலை இல்லை, நம்மளை யாரும் விசாரிக்கிறது இல்லை, நம்மள்ட்ட யாரும் பேசுறது இல்லை, நம்ம கூட யாரும் உறவாக இருக்கிறது இல்லை, பாஸ்டர் நம்ம கூட பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சிலர் சில சமயங்களில் நம்மக்கிட்ட ரொம்ப அந்யோன்யமாக பேசும் பொழுது நம்ம அவங்கள்ட்ட வேற மனசு திறந்து சொல்லுவோம், என்கிட்ட பாஸ்டர் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம யார்கிட்டையாவது சொல்லுவோம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருந்ததுன்னா கட்டாயமாக பேசுவேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் விஷயம் இல்லைன்னா நான் அவசியம் இல்லாமல் யார்கிட்டையும் எப்பவுமே பேசி எனக்கு பழக்கம் இல்லை. நீங்கள் என்னோட இருந்து பார்த்தீங்கன்னா, என்னை புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே என்கிட்ட இருக்காது. உங்களோட பேசுறதுக்கு விஷயம் இருந்தால் கட்டாயமாக பேசுவேன். ஒரு ரட்சிக்கப்படாத சகோதரி, அவங்க குழந்தைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை, உடல் நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை, பயங்கர வீசிங், குழந்தைக்கு பயங்கர சிரமம், ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு அழுகுறாங்க. அவங்க 2 நாளைக்கு முன்னால் ஃபோன் பண்ணிட்டாங்க எனக்கு. நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு மனசு கேட்கல. உடனே நான் நேற்று ராத்திரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களோட பேசலாம், அவங்க சூழ்நிலை என்னன்னு தெரியலையே. அவங்க ஃபோனெல்லாம் நான் என்னுடைய கான்டாக்ட் நம்பரில் கூட இல்லை, எப்படியோ கண்டுபிடிச்சி பண்ணேன், அவங்க எடுக்கலை. திரும்ப இன்னைக்கு காலையில் பண்ணேன் அவங்களுக்கு, குழந்தை எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறானா, ஐயா ரொம்ப நன்றி, இப்போ பரவாயில்ல ஐயா. பேசுறதுக்கு விஷயம் இருக்குமானால் அது தெரியாதவங்களா இருந்தா கூட அவங்க கிட்ட கட்டாயமா பேசுறது என்னுடைய பழக்கம். பேசுறதுக்கு விஷயம் இல்லைன்னா எனக்கு பேச தெரியாது. அதனால தான் எங்க வீட்லயே என்ன சொல்லுவாங்க, இவர் பேசவே மாட்டேங்கிறாரு. வீட்லயே இதான் பிரச்சனை. நீங்க நினைக்கிறீங்க சபையில தான் இந்த பிரச்சனை பாஸ்டருக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, வீட்லயும் இதே பிரச்சனை எனக்கு இருக்கு. இவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, எனக்கு என்ன சப்ஜெக்ட் இல்லாம என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியாதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்னை பற்றி எனக்கு தெரியல. நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், பேசுறதுக்கு விஷயம் இல்லைன்னா ஒண்ணுமே பேச மாட்டேன். உதாரணத்துக்கு அன்னைக்கு ஒரு கேர் செல்லை பார்க்க போயிருந்தேன். அங்க 2 நிமிஷம் கூட நான் பேசல, எதுவுமே பேசல. நான் அவங்க எல்லாம் பண்ணாங்க, நான் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். கேர் செல் நல்லா நடந்துச்சு. கேர் செல் முடிஞ்ச உடனே நான் அந்த வீட்டு குழந்தைக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு, சரி நான் வரட்டுமா, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தார் பாஸ்டர், ஒண்ணுமே பேசலை நம்ம கூட. நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அங்கே நடக்கிறதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்குதே. தேவை இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பேசணும். ஆமென். நிறைய பேசுறவங்கள தான் நீங்க நல்லவங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி ஏமாளிங்க யாரும் கிடையாது. நிறைய பேசுறவங்க தான் நல்லவங்க நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி ஏமாளிங்க யாருமே கிடையாது. சில நேரங்களில் கொஞ்சமா பேசுறவங்க மனசுல உங்களை பற்றி ரொம்ப நினைக்கிறவங்களா இருப்பாங்க. நான் மனசுல எல்லாரையும் நினைச்சு காலையில ஜெபம் பண்ணும்போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன். அதனால எப்பவும் ஒரு புரிதலோட நாம நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய உறவு இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுதும் எப்படி இருக்கணும், ஒரு புரிதலோடு கூட இருக்க வேண்டியது அவசியம். நீங்க அவசியம் இல்லாம எனக்கு ஃபோன் பண்ணுவீங்களா, பேசுவீங்களா என்கிட்ட? அவசியம்னா வருவீங்க, பேசுவீங்க. அதே மாதிரி தானே நானும் உங்களை விசாரிக்கணும்னு தோணுச்சுன்னா கட்டாயமா ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். சில நேரங்களில் சிலரை விசாரிக்கணும்னு தோணும், வீட்டுக்கு போக முடியாது, உடனே ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டில எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வார்த்தைகள் ஃபோனை வச்சிருவேன். நான் அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கதை பேசுகிற பாஸ்டர் வேணும்னா வேற எங்கேயாவது போங்க, அவங்க உங்களுக்கு நிறைய கதையெல்லாம் பேசுவாங்க. அந்த கதைகளை கேட்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா போங்க. உங்களுக்கு அன்பான, நேசிக்கிற, ஜெபம் பண்ற ஒரு போதகர் வேணும்னா நீங்க இங்க நிலைச்சிருங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது நான் நம்புறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நான் தான் பேச வேண்டியதெல்லாம் பிரசங்க நேரத்திலேயே பேசிடுறேன், அப்புறம் என்ன பேசுறதுக்கு இருக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த 2 விசுவாசிகள் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. ஒன்று இந்த ஒருபால் மாதிரி, ஒரு அம்மா இந்த ரூத் மாதிரி. ஒருபால் என்ன செய்யறா, ஓடி போயிட்டா, முத்தெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டா, அவளா சொல்லிட்டு போறா. மாமியாருக்கு முத்தம் எல்லாம் கொடுக்குறா. பா, என்ன மாதிரி மருமகள் பாரு. மாமியாருக்கு முத்தம் கொடுத்து மாமியார்ட்ட விடை பெற்று கொண்டு என்ன பண்றா, போற மாதிரி சிலர் இருப்பாங்க. ஆண்டவரை கொஞ்ச நாள் பின்பற்றணும், எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சரி சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, பின்பற்ற முடியாதுன்னு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பயங்கர டீசெண்டா போயிடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவரை பின்பற்றுறது ரொம்ப கஷ்டம், அவரை பின்பற்றுறதுனால எந்த லாபமும் இருக்காது, அப்படி நினைக்கிறாங்க. நானும் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்ததுனால சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. எவ்வளவோ பேர் என்னை தடுத்தாங்க, நீ ஆண்டவரை பின்பற்றுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ ஆண்டவரை பின்பற்றி எந்த உபயோகமும் இல்லை, நீ எந்த வகையில ஆண்டவருக்கு உபயோகமா இருக்க முடியாது, ஆண்டவரால உனக்கு எந்த நன்மையும் உண்டாகாது, இப்படி சொன்ன நிறைய பேருக்கு நடுவில் அவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு நான் எந்த ஆண்டவரை என் இருதயத்தில் ஆழமா விசுவாசிச்சனோ அவரை கெட்டியா பிடிச்சு கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்ததுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால நின்று நான் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறேன். அந்த நகோமியோட அந்த ரூத் இருந்தா பாருங்க, அவ எப்படி இருக்கிறான்னா, அவ சொல்றா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். சொல்றான், அம்மா நான் உங்க கூட தான் வரப்போறேன், உங்களை பின்பற்றாம உங்களை விட்டு திரும்பி போ அப்படின்னு நீங்க என் கூட அதை பற்றி என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்கம்மா, இனிமேல் அதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க, நீங்க போக இடத்துக்கு நான் கூட என்ன பண்ணுவேன், நீங்க போக இடத்துக்கு. அவ BMW கார்ல போறாளா சொல்லுங்க, இல்ல ஏரோப்ளேன்ல போனாலா, அல்லது நல்ல ஸ்கூட்டர் புது ஸ்கூட்டர் வாங்கி ஓட்டிட்டு போனாலா? இவ சொல்றா, நீ எங்க போறியோ அங்க நான் வரேன். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் பின்னால போறதுக்கு எந்த விதமான எசிடேஷனுமே இல்லாம ஆண்டவரை முழு இருதயத்தோட நம்பி அவர் பின்னால போயிட்டோம்னா அதனுடைய விளைவு ரொம்ப நல்லா இருக்கும். எந்த விதமான எசிடேஷனும் மனசுல வரக்கூடாது. 1000 பேர் 1000 கதைகள் சொல்லுவார்கள். 1000 தோல்வியான கதைகளை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் சொல்லணும், நான் இயேசுவின் பின்னால் போகிறேன், இந்த தோல்வியான கதைகளுக்கெல்லாம் என் காதை நான் சாய்க்க மாட்டேன். 1000 பேர் தோல்வி கதைகளை சொன்னாலும் நிச்சயமாக என்னுடைய கதை தோல்வி கதையாக முடியாது, என்னுடைய கதை ஒரு வெற்றி கதையாக முடியும் என்கிற நம்பிக்கையோடு நான் அவர் பின்னால் போகிறேன். ஆமென். எவ்வளவு சொல்லியிருப்பாங்க, ஊர்லெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்களா, பைத்தியம் அடி உனக்கு, உங்க அக்கா பாரு எவ்வளவு டீசெண்டா என்ன பண்ணிட்டா வந்துட்டா, அவ எங்க போக போறான்னு தெரியாது, அவ எந்த ஊருன்னு தெரியாது, அவளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. இங்க ஊரை விட்டு ஜனங்களை விட்டு நமக்கு தெரிஞ்ச உறவுகளை விட்டு உன் சொந்த தாய் தகப்பனை விட்டுட்டு அந்த அம்மா பின்னால போனோன்னு உனக்கு ஆசையா, போக போறியா, என்ன நடக்க போகுது? எவ்வளவு பேர் உங்களை பார்த்து சொல்றாங்க, ஜாதி ஜனத்தை விட்டுட்டு ஊரை விட்டு சொந்தத்தை விட்டுட்டு என்ன தெரிஞ்சவங்களெல்லாம் விட்டுட்டு எல்லா சொந்த ஜனங்களையும் விட்டுட்டு நீ எங்கேயோ தெரியாத ஜனங்க இருக்கிற இடத்துக்கு போறிய, இயேசுங்கிற ஒரு மக்கள் கூட்டத்தை கூட போறிய, உனக்கு அதனால என்னையா கிடைக்கும் அப்படின்னு எவ்வளவு பேர் நம்மளை பார்த்து பேசுவாங்க. நம்ம இதெல்லாம் காதல், இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு நம்ம சொல்லணும், நான் உங்க பின்னால வரப்போறேன். ஆமென். இந்த மாதிரி உறுதியான ஆட்களை தான் ஆண்டவர் இன்னைக்கு தேடுறார். ஆண்டவர் யாரை தேடுறாருன்னா, ரொம்ப ரொம்ப உறுதியா தன்னை பின்பற்றக்கூடிய ஆட்களை ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிறார். சொல்றா, நீ நடந்து போறியா, நான் நடந்து வரேன்,
நீ வெயில்ல தான் பிரயாணம் பண்றியா, நானும் வெயில்ல வரேன். நீ சாப்பாடு இல்லாம இருக்கிறியா, நானும் சாப்பாடு இல்லாம இருக்கிறேன். உனக்கு பிரச்சனையா, எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கட்டும்மா, நான் வரேன் உங்க கூட. நான் திரும்பி போறத பற்றி மட்டும் என்ன பண்ண வேண்டாம், பேசவே வேண்டாம். நீங்க போற இடத்துக்கு நானும் வர்றேன். திரும்ப சொல்றேன், அவளுடைய பிரயாணமே ஒரு கடினமான பிரயாணம். அந்த கடின பிரயாணத்தை இந்த ரூத் ஏற்றுக்கொள்றா மனதார. அவளுக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க. அவளுக்கு ஒரு நல்ல வீடு, நல்ல ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவளுக்கு இப்படி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அருமையானவர்களே, நம்மளுக்கு கூட நிறைய ஆசைகளை எல்லாம் காட்டுவாங்க. ஒரு நாள் ஒரு சிஸ்டர் இங்க இருக்கா, அவங்க சொந்தக்காரங்க சொன்னாங்களாம், எதுக்கு உனக்கு 1 கோடி வேணாலும் கொடுக்குறோம். எல்லாம் பணக்காரங்க, வசதியானவங்க. அந்த ஆண்டவர் பின்னால போய் என்னத்தை பார்க்க போற, நீ வா, போனது போதும். ஆனா அவங்க கோடிகளை விட ஆண்டவர் பெருசா தெரியறதுனால ஆண்டவரை முழு இருதயத்தோடு அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இந்த ஸ்திரீ ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்திரீ. நீங்க போற இடத்துக்கு நானு வருவேன், நீங்க தங்குற இடத்துல நானும் உங்க கூடயே என்ன பண்ணுவேன், தங்குவேன். 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லையா, அந்த அம்மா தங்க போற இடம் எங்க, 5 ஸ்டார் ஹோட்டல். நகோமி 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்காங்க. கூடவே சேர்ந்து இந்த ரூத் அம்மாவை என்ன பண்றாங்க, போறாங்க. மாமியார் மருமகளை எங்க தங்க போறாங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க போறாங்க. அப்படியா, இல்லை பெரிய பங்களாவில் தங்க போறாங்களா, ரொம்ப சௌகரியமான பெட்டில் போய் படுக்க போறாங்களா 2 பேரும்? அவளுக்கே போக்கடை இல்லாம போய்கிட்டு இருக்கா. அவளை நம்பி ஒருத்தி போறா பாரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. இந்த உலகத்துல ஏதாவது கிடைக்குங்கிற எண்ணத்துல ஆண்டவரை பின்பற்றாம, ஆண்டவருக்காக எந்த கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவர் கூட தான் இருப்பேன். இந்த சீஷர்களுடைய விசேஷமே என்னன்னா, அவங்க எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு நல்ல சௌகரியமான சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்காது. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கெங்க படுத்து தூங்கினாங்களோ நமக்கு தெரியாது, இல்லை என்னென்ன சாப்பிட்டாங்களோ நமக்கு தெரியாது, எவ்வளோ தூரம் நடந்தாங்களோ நமக்கு தெரியாது. இவர் உலகத்தை மீட்க வந்த ரட்சகர். இவர் உலகத்துக்காக நடக்கிறார், பாடா படுறார். பேதுரு என்ன உலகத்தை மீட்க வந்தவனா, இல்லை யோவான் உலகத்தை மீட்க வந்தவனா? ஆனா இவனுங்க சேர்ந்து அவர் கூட என்ன பண்றானுங்க, அந்த பாடுபடுறானுங்க. பாருங்க, ஆண்டவர் இந்த 12 அப்போஸ்தலர்களை தான் மேன்மையா வச்சுட்டு போயிட்டார். எங்கெங்கயோ தங்குறாங்க, என்னென்னவோ சூழ்நிலையில தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாழ்க்கையில இயேசுவோட போகும்போது நாம் சௌகரியங்களையே எதிர்பார்த்து இருக்க முடியாது. நிறைய அசௌகரியங்கள் இருக்கும் போதும் கூட இயேசுவோடு நடக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தேவைப்படுது. நிறைய அசௌகரியங்கள் இருக்கும், நிறைய அசௌகரியங்கள் இருக்குங்க. நிறைய சமயங்கள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் போய் நிறைய கூட்டங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது இப்ப பாக்குறீங்கல்ல, அப்படி வேர்த்து கொட்டி விறுவிறுத்து போயிடும் எனக்கு. என்ன மேலே ஆஸ்பெஸ்டாஸ் ஓடு இருக்கும், அப்படியே அந்த ஓட்டுல இருந்து அப்படி இந்த உஷ்ணம் இறங்கும். மே மாசம் கூப்பிடுவாங்க சிலர்லாம். நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். வெளியே கீழே பிரசங்கம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தா அப்படியே தலை வலிக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல போய் நின்று 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணணும். அப்படியே மொத்த சட்டையும் நனைஞ்சு போயிடும். அதோட கீழே இறங்கி வரும்போது பார்த்தா தலை அப்படி வலிக்கும். சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது இல்லை அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் சிரமம் இல்லை. ஆண்டவர் வெயிலெல்லாம் நடந்திருக்கிறாரு, அவருக்கு இல்லாத சிரமமா நமக்கு இருக்குது. ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. நான் அடிக்கடி அதான் யோசிப்பேன். நாம கஷ்டமான சூழல்களை சந்திக்கும் போதெல்லாம்
நான் என்ன யோசிப்பேன்னா, ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவரே கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருந்தாருன்னா நம்ம எம்மாத்திரம். அந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கு நமக்கு பலன் தான் இல்லை. மற்றபடி ஆண்டவர் பட்ட கஷ்டத்தை விட நம்ம என்ன பெரிய கஷ்டத்தை பற்ற போறோம். அந்த இடத்துல அந்த ஸ்திரீ, நீ தங்க இடத்துல தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இப்ப இங்க வந்த பிறகு நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, நமக்குன்னு ஒரு ஜனக்கூட்டம் இருக்குங்க. நமக்குன்னு ஒரு ஜனக்கூட்டம் இருக்கு. கூட பிறக்கல, ஆனா கூட பிறந்தவங்க மாதிரியே பழகக்கூடியவங்க. ஒரு தாய் வயிற்றுல என்ன பண்ணல, பிறக்கல, ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்ததுனால ஒரு சகோதரனை போல, ஒரு சகோதரியை போல, ஒரு நண்பனை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு மகளை போல பழகக்கூடிய ஒரு கூட்டத்தை தேவன் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். நம்ம எப்பவும் என்ன சொல்லணும், கடவுளே உங்க ஜனங்க தான் யாருடைய ஜனங்க? என்னுடைய ஜனங்க. என் ஜனங்க யாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போயிருந்தேன். அந்த வீட்டில் கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். கேரளாவில் போயிருந்தேன் நான். அவங்க வீடெல்லாம் போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்க கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே இருந்துட்டு வந்தோம். அப்போ நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் தான் உறவினர்கள், பிறகு உங்கள் வீட்டில் வந்தால் தங்காமல் வேறு எங்கே தங்கிறது? இப்போ நான் இங்கே இருக்கிறேன், எங்கள் வீட்டில் இருக்கலாம். கேரளாவில் போனால் எனக்கு உறவினர்கள் யார்? இந்த விசுவாசிங்க தான் என்னுடைய உறவினர்கள். அவங்க வீட்டில் தான் தங்குவேன், அவங்க கொடுக்கறத சாப்பிடுவேன், அவங்க உபயோகப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் உபயோகப்படுத்துவேன். அவளுக்கு ஒரே சந்தோஷம். நான் சொன்னேன், நீங்கள் தாங்க எனக்கு எல்லாம், எல்லா சகோதர சகோதரிகள் எல்லாமே நீங்க தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கூட எங்கேயாவது வெளியூர் போயிட்டீங்கன்னா என்னை கூப்பிடுங்க, சந்தோஷமா உங்க வீட்டில் வந்து தங்குவேன். நான் இங்க இருக்கும்போது நான் வந்து தங்க வேண்டிய அவசியம் ஏற்படுறது இல்லைல்ல. எங்கேயோ வெளிநாடு போயிட்டீங்க, வெளியூர் போயிட்டீங்க. அப்படித்தான் நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் ஒரு முறை. சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு திரும்பி வர வழியில் துபாயில் ஒரு பிரதர் இருந்தார், நல்ல அன்பான பிரதர். இப்போ அவர் கனடாவில் இருக்கிறாரு. அவரும் அவருடைய மனைவி, ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை அவங்களுக்கு. அவங்க வந்து நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு 2 நாளாவது தங்கிட்டு தான் போகணும், இவ்வளோ தூரம் வர்றீங்கல்ல பாஸ்டர் அப்படின்னாரு. ஓ எஸ், தாராளமாக தங்குறேன், சந்தோஷம்தான் எனக்கு 2 நாள் உங்கள் கூட தங்குறது. அங்கே இன்னொரு விசுவாசி இருந்தார், அவரும் என்னை பார்க்க வந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்து காணிக்கை 1000 திராம் காணிக்கெல்லாம் எனக்கு கொடுத்தாருன்னா, எனக்கு எதுக்குப்பா இவ்வளோ காணிக்க கொடுக்குறீங்களே பிரதர், நான் என்ன ஒரு ஊழியமும் செய்யலை, சும்மா தானே வந்திருக்கேன். பரவாயில்ல பாஸ்டர், உங்களை பார்த்ததே சந்தோஷமா இருக்கு. அப்போ அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடு. அவங்க ஒரு சின்ன பெட்ரூமை எனக்கும் மகிமாவுக்கும் கொடுத்தாங்க. நானும் மகிமாவும் தான் போயிருந்தோம். நானும் மகிமாவா அந்த பெட்ரூமில் தான் தங்கியிருந்தோம். நாங்கள் 2 பேரும் அங்கே தான் தங்கினோம். அது ரொம்ப சிறிய வீடாக இருக்கு, எனக்கு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்க முடியும் அப்படியெல்லாம் நான் சொல்லலை. இல்லை பரவாயில்ல, இங்கேயே இருக்கலாம், உங்களோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எப்பவும் புரிஞ்சுக்கணும், இவங்க யாரு? நம்ம ஜனங்க. கடவுளுடைய ஜனங்கள்லாம் யாருடைய ஜனங்கள் நம்ம நினைக்கணும்? என்னுடைய ஜனங்கள். இந்த எண்ணம் இருந்ததுன்னா ஒரு ஊழியக்காரனும் சரி, ஒரு விசுவாசியும் சரி, ஒருத்தர் நாம் அந்நியர்களாக எண்ணாமல் ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக சகோதரிகளாக மதித்து தெய்வீக அன்பால் நாம் நிரப்பப்பட்டு வாழ்வோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா அந்த 2 நாள் துபாயில் இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தங்குறாரு, அவர் வீடு இதை விட நல்லா வசதியா இருக்குமே. ஒருத்தர் அப்படிதான் மலேசியாவிலிருந்து வந்தார் ஒரு பாஸ்டர், எங்க வீட்டில் வந்து தங்கிட்டு அந்த பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க எப்படி எங்க வீட்டில் தங்கி இருந்தீங்க? என்ன கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை பாஸ்டர், உங்க வீடு இவ்வளோ நல்லா இருக்கு, இவ்வளோ சுத்தமா வச்சிருக்கீங்க, உங்க வீடு இவ்வளோ அழகா இருக்கு, நீங்க எப்படி எங்க வீட்டில் வந்து தங்கி இருந்தீங்க? நான் சொன்னேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்க வீடு மாதிரியே எல்லா வீடும் இருக்கும் நான் ஆசைப்படணுமா? கிடையாது. அங்க என்ன இருக்கோ அதான் என் வீடு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க? நிறைய பேர் ஏதோ மேல இருந்து குதிச்ச மாதிரி பேசுவாங்க. நான் இங்க நடக்க மாட்டேன், அங்க நிக்க மாட்டேன்,
எனக்கு இந்த பாத்ரூம் பிடிக்காது, அங்கே நான் குளிக்க மாட்டேன், இந்த டேபிள் நான் சாப்பிட மாட்டேன், இந்த தட்டு எனக்கு பிடிக்கல. பார்க்குற பார்வையிலிருந்தே அவங்க ஏண்டா இவங்களை நம்ம வீட்டு கூப்பிட்டோங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. அப்படி இல்லை, அந்த தட்டை கொடுங்க, அதுலேயே நான் என்ன பண்ணுறேன், சாப்பிட்றேன். உங்கள் கூடயே படுத்து உங்கள் ஹால்லையே படுத்து தூங்கணுமா, தூங்குறேன், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரொம்ப பேர், ரொம்ப நேரங்களில் ஊழியக்காரங்க நிறைய பேர் அப்படி நடந்துக்குவாங்க. நமக்கு வித்தியாசமா இருக்கும், ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, அப்படி நடந்துக்க கூடாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட்டங்களுக்கு போனா சில இடங்களில் ரூம் எல்லாம் கொடுப்பாங்க, ரூம் எல்லாம் நல்லா இருக்காது. அவங்கள பார்த்து நீ என் வீட்டை பார்த்துருக்கிறியா, என் வீட்டில் வந்து தங்கிப்பாரு, என் வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஊழியத்துக்கு போறோம், தியாகத்துக்கு தான் போறோம். பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்துட்டாருங்கிறதுக்காக நம்ம மற்றவங்களை குறையா நினைக்கிறதா? அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன நம்ம கற்றுக்கொள்ளணும்? இவங்கெல்லாம் யாருடைய ஜனங்க? என்னுடைய ஜனங்க. என் ஜனங்களோடு இருப்பது எனக்கு சந்தோஷம், என் ஜனங்களோடு வாழ்வது எனக்கு சந்தோஷம். ஆமேன். பைபிள்ல போட்டிருக்குங்க, தாவீது ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஜனங்களுக்கு உள்ளே அவன் வாழ்ந்தான் என்று அர்த்தம். நான் எங்கே வாழ விரும்புகிறேன்? சபையை விட்டு தனியாக வாழ விரும்பவில்லை, சபைக்கு உள்ளே நானும் ஒருவனாக வாழ விரும்புகிறேன். சபையை விட்டு தனியாக வாழுகிற ஒரு போதகனாக அல்ல, சபைக்கு உள்ளே நானும் ஒருவனாக வாழத்தான் நான் ஆசைப்படுகிறேனே தவிர சபைக்கு வெளியே. நீங்களும் அப்படிதான் வாழ கத்துக்கணும். சபையில ஒருத்தரா, சபைக்குள்ள சந்தோஷமா வாழ கற்றுக்கொள்ளணும். நம்ம எந்த வித்தியாச உணர்வுகளும் நம்ம மனசுல கூட ஒரு நாள் வரக்கூடாதுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசியா சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். முடிக்கிறேன். உம்முடைய தேவன் யாரு? என்னுடைய தேவன். அம்மா, உங்க கடவுளை தான் நான் என்ன பண்ண போறேன்? ஆராதிக்க போறேன். இது வரைக்கும் அவ நகோமியோட இருந்தும் கூட யெகோவா தேவனை ஆராதிக்கலன்னு நான் நினைக்கிறேன். இப்பதான் முதல் முறையா அவ ஒரு தீர்மானம் பண்றா, உங்க கடவுளை இனிமேல் நான் என்ன செய்ய போறேன்? ஆராதிக்க போறேன். இந்த தீர்மானத்தை அவ ஏன் எடுத்திருப்பா? ஒரே வார்த்தையில என்கிட்ட பதில் இருக்கு. என்னன்னா, இந்த மாமியார் ரொம்ப நல்ல ஆளா இருந்திருக்காங்க. ஒரே வார்த்தையில என்கிட்ட பதில். இந்த மாமியார் ரொம்ப நல்ல ஆளா இருந்ததுனால யெகோவா ஆண்டவரை சேவிக்கிற இந்த மாமியார் ரொம்ப நல்ல மாமியாரா இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் மாமியார் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ நல்ல ஆளா இருக்கிறதுக்கு காரணம் இவங்களுடைய பின்னணி ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க, நல்ல பின்னணியிலிருந்து வந்திருக்காங்க. நிறைய சமயங்கள்ல நாம் நிறைய பேசுறதை விட ஒரு நல்ல ஆளா நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்லாமலேயே நம்ம வீட்டில் நம்ம பின்னால் ஆளுங்க தானா வருவாங்க. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். யாராவது கேட்பாங்க, உங்க மாமியார் எப்படின்னு பின்னால தானே கேட்பாங்க. அப்போ அந்த மருமகள் சொல்லணும், எங்க மாமியார் மாதிரி எல்லாம் வரமாட்டாங்க, ரொம்ப அருமையான மாமியார் அவங்க. அவங்க மாமியாரே கிடையாது. ஒரு நாள் பாஸ்டர் ஒரு சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒரு பெரிய பாஸ்டர் சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தார். சாட்சி என்னன்னா, ரெண்டாவது பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. முதல் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டாவது பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு வீட்டார் என்ன பண்ணியிருக்கிறாங்க, முத மருமகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, உங்க மாமனார் எப்படி, உங்க மாமியார் எப்படி. முத மருமகள் இல்லையா, முத மருமகளுக்கு ஒரு போனை போட்டு உங்க மாமியார் எப்படி, உங்க மாமனார் எப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மருமகள் சொல்லியிருக்கு, உங்க பொண்ணு இந்த குடும்பத்துல வந்து வாழ்றதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு குடும்பம் இந்த குடும்பம், அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் உங்க பொண்ணு வந்தா உங்க பொண்ணுக்கு தான் அது ஆசீர்வாதம் அப்படின்னு இந்த மருமகள் சொல்லியிருக்கு. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த மாதிரி எத்தனை வீட்டில் மருமகளுங்க சொல்லுவாங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
இது எவ்வளவு பெரிய, நீங்க நினைக்கிறீங்க உலகத்திலேயே பெரிய சாட்சி தான் இந்த சாட்சி எல்லாம். நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் படிக்க, எல்லாம் கரெக்டுங்க. நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள் சொல்லணும், எங்க மாமியார் மாதிரி எங்க மாமனார் மாதிரி வரவே முடியாது, அவங்க ரொம்ப சிறந்த ஆட்கள், அவங்க ரொம்ப விசேஷமான ஆட்கள், நல்ல ஆட்கள்னு அவங்க சாட்சி கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய சாட்சி. நம்ம பிள்ளைங்க சொல்லலாம், எங்க அப்பா ரொம்ப நல்ல அப்பா. நம்ம பிள்ளைங்க சொல்லலாம், எங்க அம்மா ரொம்ப நல்ல அம்மா. ஆனா நம்ம மருமகன் சொல்லுவாரா? நம்ம மருமகள் சொல்லுவாங்களா, எங்க மாமியார் ரொம்ப அருமையான மாமியாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருப்போமா? அந்த சாட்சியை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய சாட்சி. நம்ம ஜெபம் பண்ணலாமா? அப்படின்னா நம்ம யாருக்கும் கடவுளை பத்தி சொல்லணும்னே இல்லை, நம்ம ஆண்டவரை அவங்களே விருப்பத்தோட சேவிக்க தொடங்குவாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டவரை தொழுது கொள்றதுனால தான் இவங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? இந்த உபவாச நாட்கள்ல ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசணும்னு நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபிச்சுட்டு வாங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், இடைப்படுவார், அவருடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்வார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் மூலமாக இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மதிய வேளையில உம்முடைய கரங்களில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இந்த ஒரு வாரம் உபவாச வாரத்தை கொடுத்தீர் ஐயா. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் பாடப் போகிறோம், துதிக்க போகிறோம், பல காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, உம்முடைய திருவசனங்களை கூட நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட நேரடியாக முகமுகமாக பிரத்யட்சமாய் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய ஜனங்களோடு ஒன்றிணைந்து வாழுகிற ஒரு கூட்ட மக்களாய் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு விசேஷ கிருபையை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை சாட்சியாய் நிறுத்தும். நாங்கள் ஒரு குடும்பமாய் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பதற்கு, அநேகரை ஆதாயப்படுத்துவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதியுங்க. இரத்தத்துல சபையை மூடி மறையுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருத்தருக்கே செலுத்தி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட போயிட்டு வாங்க. ஆமென்.